அண்ட் வெல்கம் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம வரலட்சுமி விரதத்துக்கு saree எப்படி கட்டுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இந்த saree மெத்தட் வந்து லாஸ்ட் மினிட்ல கூட நீங்க டக்குன்னு கட்டிடலாம். நான் இன்னைக்கு ஒரு புது saree எடுத்துக்கிட்டேன். இப்போ நம்ம சாரியை விரிச்சிடலாம். ஃபுல்லா விரிச்சிட்டு முந்தி சைடு இருக்கு இல்லையா, இதுல இருந்து எக்ஸாக்டா ஃபர்ஸ்ட் நம்ம கம்ப்ளீட்டா வச்சிருவோம். கம்ப்ளீட்டா விரிச்சிட்டு இதுதான் பல்லு, சின்ன பல்லு தான். நம்ம வந்து இந்த சாரியை நம்ம கையில ஒரு சைட் ஃபுல்லா விரிச்சு பாருங்க. இதே மாதிரி 2 தடவை, இன்னொரு தடவை அதே எட்ஜ்ல இருந்து இவ்வளோ விட்டுட்டு மிச்சத்தை இந்த லாஸ்ட்ல இருக்கு இல்லையா, இங்க இருந்து ஃபுல்லா நம்ம ஃப்ளீட் எடுத்துருவோம். இது வரைக்கும் நம்ம இந்த இடத்த மட்டும் இதை வச்சிருவோம். மிச்சத்தை ஃபுல்லா நார்மலா ஃப்ளீட் எடுக்கிற மாதிரியே இதே மாதிரி ஃபுல்லா அந்த எட்ஜ் வரைக்கும் நம்ம ஃப்ளீட் எடுத்துருவோம். ஃப்ளீட் எடுத்துட்டு இந்த எட்ஜ் அந்த கீழே அண்ட் சென்டர்ல மட்டும் பின் பண்ணிடுவோம். இப்போ ஃபுல்லாக ஃப்ளீட் எடுத்துடலாம். நீங்கள் லாஸ்ட் மினிட்ல கூட டக்குன்னு கட்டிக்கலாம். ரஷ்ல அன்னைக்கு சாமிக்கு நம்ம எல்லாம் ரெடி பண்ணிட்டு இருக்கோம். ஆனால் நம்ம டக்குன்னு அன்னைக்கு கட்ட முடிச்சிடலாம். இது வரைக்கும் இந்த இடம் வச்சோம், இது வரைக்கும் வச்சுட்டு இப்போ நான் பின் பண்ணிடுவேன். இப்போ நம்ம பின் பண்ணிக்கலாம். பண்ணிட்டு இந்த மெத்தட்ல நீங்க கட்டும்போது யாரோட ஹெல்ப் இல்லாம நீங்களாவே கட்டிடலாம். சாரி எப்படி நீட்டமா பிடிச்சிக்கோங்க. வச்சுட்டு 1 by 1 கொஞ்சம் பொறுமையா ப்ளீட்ஸை மட்டும் கரெக்டா எடுத்தீங்கன்னா எல்லா ப்ளீட்ஸும் உங்களுக்கு வந்துடும். கரெக்டா அரேஞ்ச் பண்ணிட்டு அப்புறமா நீங்க அந்த இடத்துல பின் பண்ணிக்கங்க. மாதிரி 1 by 1 இப்போ இந்த சென்டர்ல பின் பண்ணிடலாம். அதே மாதிரி எட்ஜ்லையும் பின் பண்ணிக்கங்க. கொஞ்சம் பொறுமையா. ரொம்ப சிம்பிள் ஆனா ரொம்ப சூப்பரா இருக்கும். நீங்க கட்டினதுக்கு அப்புறம் அம்மாவுக்கு ரொம்ப அழகா இருக்கும். இதுதான் ப்ளீட்ஸ் மட்டும் கொஞ்சம் பொறுமையா எடுத்துக்கலாம். அவ்வளவுதான், பின் பண்ணிடுங்க. சைடுமே ஃப்ளீட்டுக்கு ஊக் பண்ணியாச்சு. நான் இப்போ சாரியை இந்த பக்கம் விட்டுறேன். எப்பயுமே நம்ம ஃப்ளீட் வந்து ஷோல்டருக்கு எடுக்கும்போது லெஃப்ட் சைட்ல இருந்து எடுத்தோம்னா நம்மளுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். நம்மளுக்கு சாரி கட்டுற மாதிரியே சாரியோட எட்ஜ் இருக்கு இல்லையா, அந்த சைட்ல இருந்து ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்றேன். பாருங்க, இப்படியே சின்ன சின்ன ஃப்ளீட்ஸா எடுத்துக்கோங்க. அம்மாளுக்கு கட்டும்போது ரொம்ப அழகா இருக்கும். இந்த மாதிரி குட்டி குட்டியா எடுத்துக்கிட்டோம்னா ஃப்ளீட் வைக்கும் போது ரொம்ப அழகா இருக்கும். லாஸ்ட் ஃப்ளீட் மட்டும் இந்த சைடு வர்ற மாதிரி ரைட் சைட்ல அப்படியே வச்சு ஃபுல்லா பின் பண்ணிடுங்க. இப்போ நான் ஃபர்ஸ்ட் இங்க ஒரு பின் பண்ணிக்கிறேன். அடுத்து லைனா மேல பின் பண்ணியாச்சு. இப்போ நெக்ஸ்ட் அடுத்தடுத்து நம்ம ஃப்ளீட் எடுத்து பின் பண்ணிட வேண்டியதுதான். இது கொஞ்சம் சாஃப்ட் சாரின்றதுனால சின்ன பின்னா யூஸ் பண்ணுறேன். பட்டு சாரினா கொஞ்சம் பெரிய பின், இல்லைன்னா இன்னும் கொஞ்சம் ஷார்ப்பான பின் வச்சுக்கோங்க. அப்படி இல்லைன்னா கிளிப் பண்ணிக்கோங்க. கிளிப் இருக்கு இல்லையா, அது போட்டுக்கிட்டோம்னாலும் ஈஸியாக நம்மளுக்கு நிற்கும். யாரோட ஹெல்ப் இல்லாமலும் நம்ம டக்கு டக்குன்னு கட்டிடலாம். இதே மாதிரி நான் அந்த எட்ஜ் வரைக்கும் அதுக்கு கொஞ்சம் இந்த இடத்துல கொஞ்சம் விட்டுட்டு மிச்சம் வரைக்கும் நான் ஃப்ளீட்ஸ் எடுத்துக்கிறேன். ரொம்ப சிம்பிள். கீழேக்கான ஃப்ளீட்டை நம்ம எடுத்தாச்சு. இப்போ ஷோல்டர் ஃப்ளீட் அதையும் எடுத்து முடிச்சாச்சு. பாருங்க, லென்த் இவ்வளோதான். இப்போ நம்ம கலசத்தில் எப்படி சாரி கட்டுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. நம்ம இப்போ கலசத்தில் கட்டிடலாம். நான் இப்போ வச்சிருக்க முக்காலி இந்த இது எல்லாமே வந்து சாமி பொருளுக்காக மட்டும் யூஸ் பண்ணுறது, பூஜைக்காக மட்டும். இப்போ இந்த மாதிரி குடம் இருக்கு இல்லையா, கலசம், அதில் ஒரு கயர் ஒரு ஸ்கேல் இல்லைன்னா ஒரு கட்டை மாதிரி ஏதாவது எடுத்து நீங்கள் நல்லா ஃபஸ்ட்டு சென்டரில் கட்டிடுங்க. இந்த சைடை நம்ம யூஸ் பண்ண போகிறது இல்லை, இந்த சைடு தான் சாரியை வந்து பிளேஸ் பண்ண போகிறோம். இது எதுக்குன்னா நம்ம வந்து கை வைக்கிறோம், இல்லை வேறு ஏதாவது சாமிக்கு அலங்காரத்துக்கு மாலை போடுறோம், இதுக்கு எல்லாமே இதுதான் இருக்கும். இப்போ நம்ம வந்து ஃப்ளீட்ஸ் இந்த பக்கம் வந்து கொண்டு வரும்போது உங்களுக்கு கையே இல்லைன்னா கூட ரொம்ப அழகாக இந்த இடத்துல நம்ம போடும்போது ஃப்ளீட்ஸ் மறைஞ்சிரும். இப்போ வாங்க நம்ம சாரியை கட்டிடலாம். இப்போ சாரியை வந்து இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. நம்ம கீழே உள்ள ஃப்ளீட்ஸை சப்போஸ் நீங்கள் கீழே உள்ளதை மேலே எடுத்தீங்கன்னா இப்படி தலைகீழாக போயிடும். அந்த மாதிரி விட்டுறாதீங்க. எப்பயுமே கரெக்டாக இப்படி எடுத்தீங்கன்னா இந்த சைடு இருக்கு இல்லையா, முந்தி சைடு வந்து வெளியே
அப்படியே அந்த சைடு வச்சுருங்க. இப்போது சாரியை நம்ம எக்ஸாக்டாக அப்படியே டபுளாக ஃபோல்ட் பண்ண போகிறோம். ஃபோல்ட் பண்ணி இந்த இடத்துல மட்டும் சின்னதாக இப்படி விரித்து வச்சிட்டோம்னா, இந்த மாதிரி ஏ ஷேப் வச்சிட்டோம்னா இந்த சைடு இருக்க ஃப்ளீட்ஸ் ஃபுல்லாக இந்த பக்கம் கவர் ஆயிரும், இந்த சைடு ஃப்ளீட்ஸ் ஃபுல்லாக அந்த பக்கம் கவர் ஆயிரும். இப்படியே வச்சு லைட்டாக வச்சு இந்த இடத்துல வச்சு எப்பயுமே சாமிக்கு கட்டுறதுக்குன்னு தனியாக அந்த மாதிரி ரோப் வச்சுக்கோங்க. அதை வச்சு சிம்பிளாக நீங்களே கட்டிடலாம். அப்படி இல்லைன்னா வீட்டில் யாரையாவது கூப்பிட்டுக்கோங்க. இந்த மாதிரி இந்த இடத்துல நம்ம வைக்கும்போது லைட்டாக நெக் மாதிரி கூட வந்துடும், ரொம்ப நல்லா இருக்கும். ஃபினிஷ் பண்ணிட்டு பார்க்கும்போது கொஞ்சம் அப்படியே அட்ஜஸ்ட் பண்ணி கட்டிடுங்க. அவ்வளோதான், விட்டுறாதீங்க. அப்படியே அவ்வளோதான், அப்படியே டைட்டாக வச்சு கொஞ்சம் மூவ் பண்ணிவிட்டு நம்ம கட்டிடலாம். இருக்கு இல்லையா, இந்த மாதிரி பின்னாடி டைட்டாக கட்டிடுங்க. நீங்கள் இப்படி கட்டிட்டீங்கன்னா 3 நாள் கழித்து சாமி நீங்கள் எப்போது கலைப்பீங்களோ அப்போ வரைக்கும் அப்படியே நிற்கும். அவ்வளோதான். இந்த மாதிரி கட்டிட்டு கீழே உள்ள ஃப்ளீட்ஸை ஃபஸ்ட்டு கலட்டி விட்டுடலாம். அதுக்கு முன்னாடி நம்ம இந்த ஃப்ளீட்ஸ் எடுத்து இந்த பக்கமாக வச்சிடலாம். இப்போது இந்த ஃப்ளீட்ஸை அப்படியே எடுத்து கொண்டு வந்து பின்னாடி இருந்து நம்மளுக்கு கட்டுற மாதிரியே அதே பேட்டர்னில் இந்த பக்கமாக கொண்டு போய் இங்கேருந்து வந்து திருப்பி இந்த இடத்துல ஃப்ரண்ட்டில் நம்ம வைக்க போகிறோம். இதுக்கப்புறம் நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணுங்கள். எடுத்த உடனே கீழே எந்த இடத்துலையும் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிட வேண்டாம். நம்ம கடைசியாக அட்ஜஸ்ட் பண்ணும்போது தான் நம்மளுக்கு கரெக்டாக வரும். இதை பண்ணி காட்டுறேன் பாருங்கள். இப்போ இந்த இடத்துல எந்தெந்த ஃப்ளீட் இருக்கோ அதெல்லாம் சரி. இப்போ இந்த நெக் ஏரியாவை நம்ம சரி பண்ணிக்கலாம். சப்போஸ் இந்த இடத்துல இன்பிட்வீனில் ஏதாவது பின் வந்ததுன்னா நீங்கள் ரிமூவ் பண்ணிவிட்டு அழகாக அந்த ஃப்ளீட்டை மட்டும் 1 by 1 எடுத்து விட்டுருங்க. அப்படியே நம்ம மாலை பூ எது போட்டாலும் அப்படியே நிற்கும். நீங்கள் எந்த ஒரு இதுவும் பயப்பட வேண்டாம், கலண்டுருமோ அவுந்துருமோ அப்படின்னு. அப்படியே நிற்கும் சாரி. நம்மளுக்கு ஃப்ளீட்ஸ் எப்படி எடுத்து விடுவோமோ அதே மாதிரி அம்மாவுக்கு எடுத்து விட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். இப்போ நம்ம கீழே இருக்கிற பாட்டம் ஃப்ளீட்டில் இருக்கிற ஊக்கு எல்லாத்தையும் கழட்டிட்டு அரேஞ்ச் பண்ணிக்கலாம். டக்குன்னு அரேஞ்ச் பண்ணிட வேணாம். ஃபஸ்ட்டு கீழே அரேஞ்ச் பண்ணிவிட்டு அடுத்து பின்னாடி. இப்போது நம்ம ஃப்ளீட்ஸை கொஞ்சம் இப்படி நல்லா மூவ் பண்ணி வச்சுட்டு 1 by 1 ஃப்ளீட்ஸை ஃபுல்லாக எடுத்து அரேஞ்ச் பண்ணுங்கள். இப்போ அதே மாதிரி அந்த சைடு பண்ணிக்கலாம். இப்போ இந்த சைடு இருக்க ஃப்ளீட்ஸை அழகாக எடுத்து விட்டீங்கன்னா அவ்வளோதான். சூப்பராக இருக்கும் பாருங்க. ரொம்ப சிம்பிளாக தனியாகவே யார் ஹெல்ப் இல்லாமலுமே நீங்கள் கட்டிடலாம். நீங்கள் எப்பயுமே முகம் வைக்கிறதுக்கு முன்னாடி சாரியை கட்டிட்டு நல்லா கரெக்ட் பண்ணிவிட்டு லாஸ்ட்டாக ஃபேஸ் வச்சிங்கன்னா நீங்கள் நிதானமாக கட்டலாம், எந்த ஒரு பயம் இருக்காது. ஆனால் அதுக்கு முன்னாடி கலசத்தில் சேர்க்க வேண்டிய பொருள் எல்லாத்தையும் சேர்த்துருங்க. இந்த மாதிரி எந்த சைடில் எக்ஸஸாக சாரி இருந்தாலுமே அதை நல்லா இழுத்து அப்படியே பின்னாடி வச்சுருங்க. அப்படி இல்லைன்னா ஒரு பின் கூட சேர்த்து வச்சு பண்ணிட்டீங்கன்னா சூப்பராக இருக்கும். பாருங்கள், நம்மளுக்கு எக்ஸ்ட்ராவாக கஜகஜன் சாரியில் எந்த ஒரு இதுவும் இருக்காது. ஃப்ளீட்ஸ் அப்படியே மேலே இருக்க ஃப்ளீட்ஸ் அப்படியே அழகாக இருக்கும். இந்த இடத்துல ஃபேஸ் வச்சுட்டிங்கன்னா இங்கே கலசத்தோட விளிம்பு கூட உங்களுக்கு தெரியாது. நீங்கள் ஜுவல்லெல்லாம் போட்டு பார்க்கும்போது பர்ஃபெக்டாக இருக்கும். அதே போல் ஹேண்ட் இல்லாதது உங்களுக்கு ஹேண்ட் என்கிட்ட இல்லாததும் தெரியாது எப்பயுமே. நான் இந்த இடத்துல தாமரைப்பூ வச்சு கவர் பண்ணிடுவேன். அவ்வளோதாங்க, நம்ம கம்ப்ளீட் பண்ணியாச்சு. உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏதாவது ஃப்ளா இருந்தாலும் நீங்கள் சொல்லுங்கள், நான் மாற்றிக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். எல்லாருக்கும் வரலட்சுமி நோன்பு விஷஸ். வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சேனலுக்கு. தேங்க்யூ. இன்னொரு வீடியோவில் நான் இதே மாதிரி வேறு மெத்தடில் கட்டி காட்டுறேன். இதுக்கு முன்னாடி கட்டின சாரீ மெத்தடு இருக்குது டபுள் ஃப்ளீட்டட். அதையும் பிடிச்சிருந்தா செக் பண்ணி பாருங்கள். லிங்க் கீழே கொடுக்குறேன் டிஸ்கிரிப்ஷனில்.